அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப்போவது தமிழகத்தின் தொன்மையான நகரமான மதுரையில் அமைந்துள்ள கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகத் திகழும் ஒரு அற்புதமான நினைவுச் சின்னம் பற்றித்தான். அதுதான் திருமலை நாயக்கர் மஹால். நாம் அடிக்கடி மதுரைக்குச் செல்லும்போது மீனாட்சி அம்மன் கோவிலைப் பற்றி நினைக்கிறோம். ஆனால் அந்த கோவிலிலிருந்து சற்று தொலைவில் அதற்கு இணையான ஒரு கலை பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் இந்த மஹால். இது ஒரு சாதாரண அரண்மனை கிடையாது. 17ஆம் நூற்றாண்டின் தமிழக வரலாறு, கலை, பண்பாடு மற்றும் ஆட்சித்திறனின் உறைவிடமாகும். இந்த மஹாலை கட்டியவர் யார்? அவர்தான் மதுரையின் புகழ்பெற்ற நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கர். கிபி 1623 முதல் 1659 வரை ஆட்சி செய்த இந்த மாமன்னர் வெறும் ஆட்சியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கலைஞர், கட்டிடக் கலைஞர் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர். தனது ஆட்சியின் சிறப்பையும் தமிழ் கலைகளின் பெருமையையும் உலகிற்கு உணர்த்தும் விதமாக இந்த அற்புதமான அரண்மனையை கட்ட விரும்பினார். இந்த மஹால் கட்டப்பட்டதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் உண்டு. மன்னர் திருமலை நாயக்கர் ஒருமுறை தஞ்சாவூரை ஆண்ட ஒரு ராஜாவை சந்திக்கச் சென்றாராம். அங்கே அவர் கண்ட அரண்மனையின் அழகில் மயங்கி தானும் இதைவிட அழகான ஒரு அரண்மனையை மதுரையில் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். உடனே தனது தலைமை கட்டிடக் கலைஞரை அழைத்து இதைவிட பிரமாண்டமான அரண்மனைக்கு திட்டம் தீட்டச் சொன்னார். அவ்வாறுதான் இந்த மஹால் உருவானது. இப்போது இந்த மஹாலின் கட்டிடக்கலை பற்றி சிறிது பார்ப்போம். இது இந்தோ சரசெனிக் பாணியில் கட்டப்பட்ட ஒரு அற்புதம். இந்திய கலை, இஸ்லாமிய கலை மற்றும் ஐரோப்பிய கலை ஆகிய மூன்றின் கலவையாக இது திகழ்கிறது. சிற்பங்கள் தூய இந்திய பாணியில் இருந்தாலும் வளைவுகளும் தூண்களும் இஸ்லாமிய கலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளன. சுதை சிற்பங்கள் ஐரோப்பிய தாக்கத்தை பிரதிபலிக்கின்றன. நாம் இன்று பார்க்கும் மஹால் முழுமையானதல்ல. மன்னர் காலத்தில் இது மிகப்பெரிய வளாகமாக இருந்தது. முக்கியமாக 2 பெரும் பகுதிகளை கொண்டிருந்தது: ரங்க விலாசம், மன்னரின் வாழ்விடம், மற்றும் சுவர்க்க விலாசம், அரசவை மற்றும் விழாக்கள் நடைபெற்ற இடம். இந்த இரண்டையும் இணைக்கும் பெரிய நடைபாதைகள், தோட்டங்கள், ஏரிகள், கோட்டை மதில்கள் அனைத்தும் இருந்தன. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் போது இந்த அரண்மனையின் பெரும் பகுதி இடிக்கப்பட்டது. அதன் கற்கள் பல மதுரை நகரின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டன. அதனால்தான் இந்த அரண்மனையை மறக்கப்பட்ட மகுடத்து மணி என்று சொல்கிறோம். இன்று நாம் பார்ப்பது முழுமைக்கும் ஒரு சிறு பகுதிதான். ஆனாலும் எஞ்சியிருக்கும் பகுதியே நம்மை வியக்க வைக்கிறது. நாம் முதலில் நுழையும்போது காணும் பெரிய முற்றமும் அதை சுற்றியுள்ள உயர்ந்த தூண்களும் நம்மை வரவேற்கின்றன. அந்த தூண்களை உற்று பாருங்கள். அவை வெறும் கல் தூண்கள் கிடையாது. ஒவ்வொரு தூணிலும் அழகான சுதை சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. யாளிகள், குதிரைகள், நடனமாடும் பெண்கள், ஒவ்வொரு சிற்பமும் உயிர்ப்போடு இருப்பது போல் தெரிகிறது. இந்த சிற்பங்கள் அனைத்தும் சுண்ணாம்பு கலவையால் செய்யப்பட்டவை. இவை எவ்வளவு நுணுக்கமாக வேலைப்பாடு செய்யப்பட்டுள்ளன என்றால் பளிங்கு கல்லில் செய்ததைப் போன்ற பளபளப்பு இவற்றிற்கு உண்டு. இந்த மஹாலின் மற்றொரு சிறப்பம்சம் அதன் ஒலி பொறுமை. அரசவை கூடத்தில் ஒரு மூலையில் நாம் சொல்லும் விஷயம் மறுமுனையில் தெளிவாக கேட்கும். மன்னரின் அறிவுரைகள் எவ்வித பிரயாசையுமின்றி சபை முழுவதும் எட்டியிருக்க வேண்டும். கட்டிடக்கலையில் அன்றே இவ்வளவு விஞ்ஞானம் இருந்திருக்கிறது. இப்போது சுவர்க்க விலாசத்திற்குள் நுழைவோம். இதுதான் மிகவும் பிரமிக்க வைக்கும் இடம். இங்கு ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. அதன் முகப்பில் மிகப்பெரிய கற்தூண்கள் நிற்கின்றன. இந்த மண்டபத்தின் மேற்கூரையில் உள்ள சிற்பங்களும் ஓவியங்களும் பிரமிக்க வைக்கின்றன. மன்னர் திருமலை நாயக்கரின் வாழ்க்கை வரலாறு, புராண கதைகள், மீனாட்சி திருக்கல்யாணம் போன்ற காட்சிகள் இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளன. வெறும் கல்லில் உருவங்களை செதுக்கி மட்டுமல்லாமல் வண்ணங்களை பூசி உயிரூட்டியுள்ளனர். இன்றும் அந்த வண்ணங்கள் சில இடங்களில் மங்காமல் இருப்பது அவர்களின் தொழில்நுட்பத்திற்குச் சான்று. மன்னர் திருமலை நாயக்கர் இங்கு நடத்திய விழாக்கள் பற்றியும் கேள்விப்படுகிறோம். இந்த முற்றத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாட்டிய நாடகங்கள், இசை கச்சேரிகள், கவிதை போட்டிகள் என எப்போதும் கலைகள் தழைத்தோங்கின. மன்னர் தானே கலைகளில் வல்லவராக இருந்ததால் புலவர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்து வந்தார். இன்று இந்த மஹால் இந்திய தொல்லியல் துறையின் ASI பராமரிப்பில் உள்ளது. பகலில் இது ஒரு அருங்காட்சியகமாக செயல்படுகிறது.
நாயக்க மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், சிலைகள், ஓவியங்கள், நாணயங்கள் போன்ற பல தொல்பொருட்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்வையிடும்போது நாம் உண்மையிலேயே காலத்தில் பின்னோக்கி பயணிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் இந்த மஹாலின் மிகவும் சிறப்பான அம்சம் ஒலி மற்றும் ஒளிக்காட்சி, சவுண்ட் அண்ட் லைட் ஷோ ஆகும். ஒவ்வொரு நாளும் மாலையில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இருட்டியதும் மஹாலின் சுவர்களே பேசத் தொடங்கும். வண்ண விளக்குகளும் குரல்களும் சேர்ந்து மதுரையின் வரலாற்றையும் திருமலை நாயக்கரின் கதையையும் நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டும். அந்த அனுபவம் இந்த கற்களுக்குள் உயிர் இருப்பதை உணர்த்தும். மன்னரின் குரல், அவரது அரசவை, அவரது கனவுகள் அனைத்தும் நம் மனதில் ஒலிக்கும். சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த மஹாலை பார்க்க வருகிறார்கள். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு இதன் முழு வரலாறும் தெரியும்? எத்தனை முறை நாம் இதை பார்த்து ரசித்திருக்கிறோம்? நமது பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இது வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, நமது மூதாதையர்களின் கலைத்திறனுக்கும் ஆட்சித்திறனுக்கும் உள்ள ஓர் உயிருள்ள சாட்சி. முடிவாக நண்பர்களே, நாம் அடுத்த முறை மதுரைக்கு செல்லும்போது மீனாட்சி கோவிலுக்கு பிறகு சிறிது நேரம் ஒதுக்கி இந்த மஹாலுக்கும் செல்வோம். அங்குள்ள ஒவ்வொரு கல்லையும் தொட்டு பார்ப்போம், ஒவ்வொரு சிற்பத்தையும் ரசிப்போம். அன்று மன்னர் திருமலை நாயக்கர் கொண்ட கனவை நாமும் சிறிது நேரம் உணர்ந்து பார்ப்போம். ஏனென்றால் இது வெறும் சுவர்களால் ஆன கட்டிடம் கிடையாது. இது கல்லில் எழுதப்பட்ட வரலாறு, நம் தமிழ் பண்பாட்டின் பெருமிதம். நன்றி.